ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க என்னோட வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறேன்னா, ஊர்ல இருந்து எங்க மாமனார் மாமியார் மாப்பிள்ளையில வந்திருக்காங்க. இதான் என்னோட தம்பி. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத வந்து இந்த vlogல பார்க்கலாம். இன்னைக்கு நான்வெஜ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே செஞ்சு சூப்பரா சாப்பிட போறோம். என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் மாமா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு, சில்லிக்கு வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம், இது வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் சமைக்கிறது வந்து கண்டினியூ பண்ணுறேன். புது வீடு குடி வந்ததுக்கு அப்புறமா அம்மா வீட்டில் இருந்து மட்டும் வரவே இல்லை. எங்கள் அத்தை வீட்டில் அப்புறம் ஈரோட்லேருந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. சரி, நான் இன்றைக்கி செக்கப் போனதுனால அப்பாவை அம்மா தம்பி எல்லாருமே வந்து இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டில் அத்தை வீட்டிலாம் அவங்க நல்ல வகை வகையாக செஞ்சு கொடுப்பாங்க. உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு போகிறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது எனக்கு. தம்பி சமைச்சிட்டு இருக்கும்போது இருந்துட்டு, நீ அக்கா சமையல் பண்ணுற, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நீ இப்போ எல்லாமே நீ பண்ணுறியான்னு ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தான். ஆமாண்டா நானே தான் அப்படின்னு சொன்னேன். சமைக்க பாதியிலேயே கேஸ் வேறு காலி ஆயிடுச்சு. சரி, அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போயிருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சமையல் பண்ண கண்டினியூ பண்ணிட்டேன். என் தம்பி திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேங்க்கா, ஏதாச்சும் வேலை சொல்லு அப்படின்னா, வாடா ராசாவான்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் வந்து எனக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா இத்தனை பேருக்குலாம் நான் அதிகமாக சமைச்சதே கிடையாது. என்னோடய மாமா தான் நான் செஞ்சு சமையல்கிட்ட இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பேசுகிறாங்க, அதை கட் பண்ணிடுவான்.